ആവൂലേ? പിന്നെ അല്ലാതെ ഇവിടെ തെറിച്ചിരിക്കണ പ്രായമല്ലേ. ഇത്രയും കാശും കൂടെ കയ്യിൽ വരുമ്പോ അമ്മ എന്തിരിയോന്ന് ആര് കണ്ടു? നീർനാടി എട്ട് നായകം പട്ടി. எட்டநாயகம் பட்டியா? ஓ காட்டு. இந்த இடம்லாம் எனக்கு நல்லா தெரியும் மாப்ள. இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் வரும் இந்த எட்டநாயகப்பட்டி. 60 கிலோமீட்டரா? ம். எட்டநாயகப்பட்டி ஜங்ஷன் இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் வரும் நீ சொல்கிற இந்த கம்பெனி. ஆனால் அங்கே நிறைய சிசிடிவி இருக்குது மாப்ள அந்த ஜங்ஷனில். அது ஒன்று தான் பிரச்சனை. ஆனால் இங்கேருந்து அந்த சிசிடிவி கேமராவில் மாட்டாமல் போக ஒரு ரூட் இருக்குது. ஆனால் அந்த ரூட்டு கொஞ்சம் ரிஸ்க்கு மாப்பிள்ள. റിസ്ക് എടുക്കണം മച്ചി. കിട്ടിയാ എടുത്തോ. എന്തിനു വിലയാളിയാ ബാഗിനൊക്കെ? അളിയ ഇത്ര ബാഗിൽ കൊള്ളാനുള്ള പൈസ അവിടെ കാണും. അത് എത്രയാണെങ്കിലും നമ്മൾ പൊക്കിയിരിക്കും അളിയെ. ഇപ്പം 500 നോട്ടാണെങ്കിൽ 1 കോടി എന്ന് പറയുമ്പോൾ ഒരു 10-23 കിലോ വരും. എടാ ഇതിൽ അതിലും കൂടുതൽ കൊള്ളുമല്ല. എടാ അതാണ്. ഇനിയിപ്പോൾ 2000 നോട്ടാണെങ്കിൽ 1 കോടി എന്ന് പറയുമ്പോൾ 5-6 കിലോയെ വരുള്ളൂ. മനസ്സിലായോ? മനസ്സിലായി. എടാ ഞാൻ ഏകദേശം ഒരു കാൽക്കുലേഷൻ പറയാണ് കേട്ടാ, അത്രേ ഉള്ളൂ. வண்டி ரெடி ஆயிடுச்சியா? ഇത് പിടി. சூப்பர்யா. இப்போலேருந்து தில்லை அடிச்சா தான் நைட்டு கரெக்டாக இருக்கும். അപ്പോൾ നമ്മൾ இன்னைக்கு 8 മണിക്ക് ഇറങ്ങുന്നു. ഓക്കെ ഓക്കെ. സെറ്റ് സെറ്റ്. എത്രയാ സമയം? மாப்பிள்ள எட்டநாயகம்பட்டி 5 கிலோமீட்டர் போட்டிருக்கு. மச்சான் கரெக்டாக 2 கிலோமீட்டர் தாண்டி பார்க் பண்ணுறா. ஒன்றும் இல்லை. இதே ரூட்டில் போனால் சர்வீஸ் ரோடு வந்துடும். சர்வீஸ் ரோடு தாண்டி கொஞ்சம் தூரத்தில் தான் டிவிஆர் கம்பெனி இருக்குது. ഇത്രയും കഷ്ടപ്പെട്ട് പോയിട്ട് അവിടെ പൈസ വല്ലതും കാണും. നെക്കടിക്കാൻ നടയടാ അങ്ങോട്ട്. അല്ല അമ്മാര് ഒരു വട്ടം പോയാണ്, അതുകൊണ്ട് പറഞ്ഞത്. അളിയ നീ നടപ്പോ. டிவிஆர் கம்பெனிலாம் மாப்பிள்ள. மச்சான் கொஞ்சம் அங்கே போய் சாடலாமா? சரி அളിയ, ഇനി ആരും സംസാരിക്കരുത്. മാസ്ക് ഇട്. മാസ്ക് ഇടണം. വാ.